நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கு முன்னாடி நான் எந்த நிலைமையில் இருந்தேனோ அதுதான் இன்றைய நிலைமையும் தான். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அரசு கட்டி கொடுத்த காலனி வீடுங்க சார். இந்த ஏ டைப்பில் இருக்கும், ஓட்டி வீடு இருக்கும். நான் வந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அப்புறம் இடிச்சிட்டு இப்படி ஒரு கூரை வீடாக நானே கட்டிக்கிட்டேன். இயல்பாக எங்கள்கிட்ட சொத்து கிடையாதுங்க. எங்கள் அப்பா அம்மாவும் சொத்து எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களும் கூலி தொழில் செஞ்சவங்க தான். தன்னுடைய சொந்த குடும்பங்களை விட மக்களுடைய பிரச்சனை கவனம் செலுத்தணுங்கிறது தான் என் கட்சி எங்களுக்கு அடிக்கடி வலியுறுத்துறது. எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகுமே ஒரு குடிசை வீடு, இங்கே ஒரே ஒரு லைட்டு தான் இருந்துச்சு. லைட் ஆன் பண்ணுங்க, இன்னொரு லைட்டை போடுங்கன்னா இல்லை ஒரு லைட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிக்க வைக்கிறாங்க. குடும்பம் இது நார்மலாக இது ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க, அதை வச்சு சாப்பிட்றோம். இன்னமும் ரேஷன் வச்சு சாப்பிட்றீங்களா? ஆமாங்க சார். நீங்கள் வீடெலாம் கட்டியிருப்பீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது வீட்டில் இருந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படியா? அப்போ என்ன பாப்பா இருக்குது, இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், காலேஜ் முடிச்ச பிறகு திருமணம் பண்ணி கொடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது? நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு இப்போ வரையுமே எதுவுமே சேர்க்க முடியல சார். ஒரு பவுன் கூட சேர்க்க முடியல. ஒரு பவுன் கூட எங்க அம்மாட்ட, எங்க வீட்டுல ஏற்கனவே இருந்த நகைகள் தான் இருக்குது. அம்மாவே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவே ஒரு நகை எடுத்து கேட்டுச்சு, இன்னும் கொடுக்க முடியலைங்க. அப்படியா? வருத்தமாயிட்டேங்க. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியல்ல ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனா கூட சில வருடங்கள் அவங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல உயர்ந்துறதை நம்மளால பார்க்க முடியுது. அதுதான் யதார்த்தமாகவும் இருக்குது. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு மாரிமுத்து அவர்கள் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினராகி 4 வருடங்கள் ஆகுது. அப்போதுலேருந்து இப்போ வரையும் அவர் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. மிக சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மக்களை நெருங்கி பழகிக்கிட்டு இருக்காரு. அவரோட இந்த 4 ஆண்டு கால பயணம் எப்படி இருக்கு, அவர் எப்படி இந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்க, எப்படி பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவரை சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரையும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பேசுபொருளாகவே இருக்கு. வேட்புமனு தாக்கல் செய்யும்போது நீங்களோட சொத்து பட்டியல் தாக்கல் பண்ணீங்க. அதை பார்த்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரையும் ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்றீங்க. என்ன காரணம்? எப்படி இந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறீங்க? இல்லை, இது எங்களுடைய இயல்பான வாழ்க்கை தான். அன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கு முன்னாடி நான் எந்த நிலைமையில் இருந்தேனோ அதுதான் இன்றைய நிலைமையும் தான். இப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பின்னால் எனக்கு கொடுக்குற ஊதியம் இது எல்லாமே எங்களுடைய அன்றாட பணிகளுக்கும் நாங்கள் ஒரு 25% கட்சிக்கு கொடுக்கணும். இது எங்களுடைய அன்றாட தொகுதி பணிகளுக்காக தான் எங்களால் அதை செலவிட முடியும். உங்கள் பர்சனலுக்காக யூஸ் பண்ண முடியாது, பெருசாக பண்ண முடியாது. எங்கள் குடும்பம் அதில் வச்சு எங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கலாம். எங்கள் பிள்ளைங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, எங்கள் மனைவி, எங்கள் அம்மா இருக்காங்க. இதை வச்சு நாங்கள் குடும்பம் செலவு பண்ணிக்கலாம், அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இதில் செஞ்சு கொள்ள முடியாது. இயல்பாகவே நாங்கள் ஏழை குடும்பத்தில், அது விவசாய தொழிலாளி குடும்பத்தில் பிறந்த நாங்கள் தான். அதுதான் ஆச்சரியமாக இருக்குன்றேன். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பதவிக்கு வந்தாலே அரசியலில் அவங்களுடைய பொருளாதாரம் கிடுக்கிடுன்னு உயர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு எம்எல்ஏ பதவின்ற சாதாரண விஷயம் இல்லை. எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு உங்களுடைய பொருளாதாரம் இப்படியே இருக்கா, இல்லை நீங்கள் இந்த குடிசையில தான் வாழ்றீங்களா அப்படின்றதான் ஒரு ஆச்சரியம். இதுதான் எங்கள் வாழ்க்கையே. இதுதான் எங்கள் மூதாதையார் காலத்து, எங்கள் அப்பா அம்மா காலத்துல எல்லாம் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதுதான். இப்போ என்னுடைய காலத்தில் நான் முழுவதுமாக அரசியல் பணி, இப்போ எம்எல்ஏ ஆனதுனால மக்கள் பணி, இந்த 2 பணியிலையும் முழுவதுமாக ஈடுபடுறதுனால எங்களுக்கு வேற எந்த வருமானங்களும் கிடையாது. அரசு கொடுக்குற ஊதியம், எங்களுக்கு கொடுக்குற அந்த டீயை, இதை வச்சு தான் நாங்கள் தொகுதி பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதுதான் வாழ்க்கை. இருக்கிறத வச்சு இப்படி நிறைவா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை வீட்டில் உள்ளவங்களாம் ஏற்றுக்கிறாங்களா? இப்போ ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, மக்கள் பணி செய்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு ஒரு எதிர்பார்ப்பு வீட்டில் இருக்கும், நம்ம பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு வருமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் அவங்க அக்செப்ட் இல்லை. அப்படி கிடையாது. எல்லாமே எங்களுடைய குடும்பமே அதானே. நாங்கள் திருமணம் பண்ண இடமும் சரி, இப்போ எங்களுடைய பிள்ளைங்களை வளர்க்குற முறையிலையும் சரி, இங்கே இருக்கிற மக்கள், நாங்கள் எல்லாரும் மக்களோட சேர்ந்து வாழ்கிற நாங்கள் தான். எங்களுக்கு இன்னும் அப்படியெல்லாம் வீட்டிலாம் நினைக்க மாட்டாங்க. அதான் ஒன்றும் இல்லை, இதுதான் எங்களுக்கு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கைன்னு தான் எங்கள் வீட்டுக்காரமும் எங்கள் மனைவியும் நினைப்பாங்க. அதே போல் பிள்ளைங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஓகே சார், வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்டையும் பேசலாம் சார், பேசலாம்.
ஒரு சின்ன வீடு தான் இல்லையா? ஆமாங்க. எவ்வளவு சைஸ் இருக்குது? இது 21 அடி நீளம், 9 அடி அகலம் சார். ஆரம்பத்துல இருந்தே இவ்வளவுதானா இல்ல இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இல்ல பண்ணிருக்கீங்க? இல்ல அதே வீடு தான் சார். நான் ஏற்கனவே நாங்க கட்டும் போது என்ன வீடு அதான். எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு நாங்க இல்ல ஒண்ணு எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு இல்ல, நீங்க உங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்குமா? இப்படி இல்ல, சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அரசு கட்டி கொடுத்த காலனி வீடுங்க சார். ஓ. இந்த ஏ டைப்ல இருக்கும், ஓட்டி வீடு இருக்கும். ம். அதுக்கு பிறகு நான் வந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு அப்புறம் இடிச்சிட்டு இப்படி ஒரு கூரை வீடா நானே கட்டிக்கிட்டேன். உங்களால பெரிய அளவுல கட்ட முடியலையா? என்ன காரணம்? இல்ல இயல்பா எங்கள்கிட்ட சொத்து கிடையாதுங்க. எங்க அப்பா அம்மாவும் சொத்து எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களும் கூலி தொழில் செஞ்சவங்க தான். நானும் அதை நம்பி கல்லூரி வரைக்கும் எங்களை படிக்க வச்சாங்க. அவங்களால முடிஞ்சது அரசு பள்ளிக்கூடம் கல்லூரியில படிக்க வச்சாங்க. நான் எதுவும் பெருசா வேலைக்கு அரசு வேலைக்கு அது போகணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா எனக்கு இருந்த உள் தாக்கத்துல இந்த பகுதியில் இருக்கிற அரசியல் சூழல்ல நான் அரசியலுக்கு உள்ள வந்தேன். கம்யூனிஸ்ட் அரசியல்ங்கிறதுனால நாங்க வேற எதுவும் எங்களை நெறிப்படுத்தி தான் நாங்க எங்களுடைய வாழ்வியலை நெறிப்படுத்தி தான் கட்சியிலே சொல்றாங்க. இப்படித்தான் வாழணும், இப்படிதான் மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு நெறிப்படுத்தி தான் கட்சியிலே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் எவ்வளவு நேர்மையா மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் அரசியலை எப்படி மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அரசியல் பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தணும், தன்னுடைய சொந்த குடும்பங்களை விட மக்களுடைய பிரச்சனைக்கு கவனம் செலுத்தணுங்கிறது தான் என் கட்சி எங்களுக்கு அடிக்கடி வலியுறுத்துறது. அதுல நாங்க ஃபாலோ பண்ணி வர்றதுனால எங்களுக்கு இது பண்ற. உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, நம்ம ஒரு விவசாய கூலியா இருந்தவங்க, அவங்களை படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப சிரமப்பட்டு இந்த காலகட்டத்துல படிக்க வைக்கிறது சிரமமா இருக்கு. அந்த பீரியட்ல உங்களை படிக்க வைக்கும் போது ஒரு பையன் வந்து ஒரு வேலைக்கு போவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் படிக்க வச்சு. நீங்க ஒரே பையனா? ஒரே பையன் தான். அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஒரு பையன், என்னோட சேர்ந்தவங்க 4 பொண்ணுங்க. அவங்க படிக்க வச்சாங்க, எதிர்பார்த்தாங்க. நான் அரசியலுக்கு போனோன்னு விட்டாங்க என்னை. எல்லாம் எங்க ஊர்லாம் அரசியல்ல தான் இருப்போம். நாங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் அரசியல் தான். எங்க வாழ்க்கையை நாங்க ஒரு காலத்துல எங்க அப்பா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க, எங்க பாட்டனார், இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சமூக கட்டமைப்பு, குறிப்பா இந்த பட்டியலின மக்கள், இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் பெரும் அளவுல அடிமையா இருந்தவங்க. அந்த அடிமையை மீட்டெடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில செயல்படுறது பெருமையா தான் நினைச்சாங்க. ஒரு தலைவரா வரணுங்கிறதுல எங்க வீட்டுல எல்லாம் சப்போர்ட். வருத்தம் இல்ல உங்க வீட்டுல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சப்போர்ட் தான் பண்ணாங்க எனக்கு. அப்ப பொருளாதாரம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்ல, அவங்க வேலைக்கு போயிட்டு உங்களை எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பொருளாதாரங்கிறது சாப்பாடு தாங்க. அது நிறைய சாப்பிட்டோம்னா இதை இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவோம். நாங்க இப்படி பற்றாக்குறையில வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு. எங்க மூதாதையர்கள் ஒரு பீரியட் வரையும் அது புரிஞ்சுக்க முடியுது. பற்றாக்குறை ஒரு சாப்பாடு வரையும் ஒரு அளவு இருக்கும். அது நிறைவானோன்னு அடுத்தது, அது நிறைவானோன்னு அடுத்தது அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டே போற வாழ்க்கை தான் இப்ப எல்லாருக்கும் இருக்கு. அந்த எங்க வாழ்க்கையில அது கிடையாதுங்க, இருக்கிறது தான். நாங்கள் அடுத்தடுத்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் அதை நோக்கியெல்லாம் நாங்கள் போகிறதில்ல. நேர்மையாக வாழணும்னு நினைப்போம். நேர்மையில் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் செயல்படுவோம், அவ்வளோதான். அம்மாண்டே பேசலாமா? பேசிட்டு சரி சரி. இந்த ஸ்பேஸ் தான் உங்களுடைய வாழ்விடம்? இதான் எங்க. ஆமாம், 4 பேர். 4 பேர், 4 ஒன்று 5 பேர். எங்கள் அம்மாவோட சேர்த்து ஒரு பையன், ஒரு பொண்ணு, எங்க மனைவி, எங்க அம்மா. எல்லாம் இரவு எல்லாம் இங்கதான். இந்த ஸ்பேஸ் தான். இந்த வயசு அம்மா கூப்பிடலாமா? வாங்க. வணக்கம்மா. முதல்ல உங்க பேர் என்ன, உங்க ஃபேமிலி என்ன, நீங்க பிறந்த வீடு எப்படியான வீடு, இங்க இருந்து இங்க வரும்போது எப்படி இருந்துச்சு, அதுல இருந்து நீங்க தொடங்கலாம். என் பேர் ஜெயசுதா. நான் பிறந்தது குளமாணிக்கம். கொஞ்சம் வசதியா தான் இருந்தேன். நல்ல வசதியான வீடு தான். வசதினா நல்ல புலன்கள் சொல்றீங்களா இல்ல பணம் அது மாதிரியா? எந்த மாதிரி இருந்தது உங்க வீடு, அதை பத்தி சொல்லுங்க. எங்கள் வீடு பங்கெல்லாம் அதிகமாக இருந்தது. குடும்பம் எல்லாம் பெரிய குடும்பம், கொஞ்சம் வசதியாக இருந்தோம். இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் போக பழகிட்டேன். அங்கிருந்து இங்கே வரும்போது சூழல் எப்படி இருந்தது? இப்போ நம்ம பார்க்குறோம் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகுமே ஒரு குடிசை வீடு, இங்கே ஒரே ஒரு லைட்டு தான் இருந்துச்சு. லைட் ஆன் பண்ணுங்க, இன்னொரு லைட்டை போடுங்கன்னா இல்லை ஒரு லைட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க. அது பழகி வீட்டு, அதனால எந்த சிரமமும் தெரியல. சார் சொன்னார் அவங்களுடைய கொள்கை அரசியல், அதனால அதை ஒட்டி பயணிக்கிறதுன்றது வேற. ஆனால் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு மனைவியாக அந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் இல்லைனாலும் ஒரு பசங்க வந்துட்டாங்க, 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இயல்பாகவே இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிக்க வைக்கிறாங்க. குடும்பம் இது நார்மலாக ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க, அதை வச்சு சாப்பிட்றோம். இன்னமும் ரேஷன் சாப்பிட்றீங்களா? ஆமாங்க, ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் எதுவும் வாங்கி கொடுத்துருவாங்க. ரேஷன் ரேஷன்.
அது மட்டும் இல்லாம நீங்க 100 நாள் வேலைக்கெல்லாம் போறதா ஒரு சொல்லியிருந்தீங்க முன்னாடி, இன்னும் போறீங்களா? போகிறோம். போயிட்டு தான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுலேருந்து எதுவும் வந்ததுன்னா வீட்டுக்கு ஜாமான் வாங்கலாம் போலாம்னு தான் நான் போறது. இன்னும் போறீங்க? போறேன். வேற வேலை வாய்ப்புகள் இங்க இல்லைங்களா? வேற ஒன்றும் எல்லாம் வயல்ல- இயந்திரமயமாயிட்டு விவசாய வேலை. அதனால இந்த 100 நாள் வேலை தான் கிடைக்கும். அதனால 100 நாள் வேலைக்கு போவாங்க. பாக்கி நேரம் வீட்டில் இருப்பாங்க. ஆடு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு வீட்டில் இருப்பாங்க சார். இந்த 100 நாள் வேலை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பயனில்லாத ஒரு திட்டம் வந்து எல்லாரையும் சோம்பேறியா இருக்கிறாங்க, சும்மா இருந்துட்டு வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. இப்போ ஒரு எம்எல்ஏ குடும்பத்திலேயே வந்து அவங்க மனைவி வந்து 100 நாள் வேலைக்கு போறாங்க, அதன் மூலம் ஒரு வருவாய் ஈட்டுறாங்க அப்படிங்கும்போது கிராமப்புறத்துல எந்த அளவுக்கு அந்த 100 நாள் வேலை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்புங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற சிறு விவசாயி ஏழை தொழிலாளிகளுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. ஒரு கௌரவமாக உள்ளூர்லேயே வேலை பார்க்குறதுக்கு அதுதான் வாய்ப்பாக இருக்குது. ஒரு வாய்க்கால்கள் தூர்வாடுறது, சுத்தம் பண்ணுறது சரி, தெருக்களை சுத்தம் பண்ணுறது, மரக்கன்று நடுறது, குளங்கள் வெட்டுறது, இது மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, சாலை பணிகள் பாதுகாக்கிறதுக்கு இந்த நிதிகள் 100 நாள் வேலை திட்டத்தில் தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுனால கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு அதுதான் பொருளாதாரத்துக்கு மிக அடித்தளமாக இருக்குது. அதை நம்பி தான் இன்னைக்கு முழுவதுமாக கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் பிழைக்கிறாங்க. இப்போ என்னை போன்ற எங்கள் குடும்பத்திற்கே இந்த 100 நாள் வேலை தான் அதுதான் ஆச்சரியமா இருக்குன்னு பயனுள்ளதா இருக்குது. வேலை ஒரு எம்எல்ஏ ஃபேமிலிலேயே வந்து 100 நாள் வேலை பாக்குறாங்க. அவங்க கிராமத்துல வந்து அது ஒரு பேக் போனா இருக்கு அப்படிங்கும்போது அந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான திட்டம். ஆனா அதை வந்து சில பேர் வந்து தவறா பயன்படுத்துறாங்க, வேலையே செய்யறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இல்லை, அது ஏழைகள் சொல்றதுனால அப்படி சொல்றாங்க. வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். வேற வெளியூருக்கெல்லாம் வேலை தேடி போக முடியல. ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்றாட பொருள் கிராமத்துல எந்த இதுவும் கிடையாது. விவசாயம்லாம் ஃபுல்லா உங்களுக்கு இயந்திரமயமாகி போயிடுச்சு. வருமானம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க சொன்னீங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் கூட நீங்க வந்து கடையில இருந்து அரிசி வாங்கியோ இல்ல உங்க நிலம் வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, ஒரு 2 மாதம் இருக்கு. அதுல இதுல இருந்து எதாவது அர்த்தம்னா பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் வித்துருவோம் உதவியா நாங்க. இருக்கும். அது உங்க சாப்பாட்டு கூட பயன்படுத்த மாட்டீங்க? இல்ல, அது உடனே வித்துருவோம். அது செலவுக்கு பயன்படுத்திக்கும் அதையும். அவ்வளோதான். ஆனா எங்களுக்கு வாழ்க்கை இப்போ வந்து ரேஷன் அரிசி தான் எங்களுக்கு பயனளிக்கிறது. ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றீங்க. இப்போ உங்களுக்கு உங்களோட அன்றாடம் என்ன செலவினங்கள் இருக்கும்? என்ன உங்க குடும்பத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது? ஒரு 200 ரூபா செலவாகும். என்னென்னலாம் பண்ணுவீங்க? காய்கறி வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி வாங்குவோம். பால் பாக்கெட்டு இந்த மாதிரி யாரும் வீட்டுக்கு வந்தா பால் வாங்கி டீ போட்டு கொடுக்கறதுக்காக வாங்குவோம். இப்போ புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி பணி செய்யறாரு, போயிட்டு வருவாரு அப்படின்னும் போது அது ஓகே. இப்போ இன்னைக்கு உங்களோட எம்எல்ஏ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்எல்ஏ மனைவி அப்படிம்பாங்க. இப்பயும் அதே வாழ்க்கை இருக்கிறது உங்களால ஏத்துக்க முடியுதா? ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை? அதனால இல்ல, அவங்க சந்தோஷமா இருந்தா நாங்களும் சந்தோஷமா இருந்தது. இல்லை, இப்போ ஒரு அரசாங்கம் இவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்துல இருந்து வீட்டுக்கு கொடுக்குறாங்களா இல்லை எப்படி? அதுல இருந்து கொஞ்சம் வாழ்வாதாரம் மேம்படுதா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு காசு கொடுக்கறது இல்ல, நம்மளுடைய அடுத்த கட்டம் அது மாதிரி எந்த கோபமுமே இல்லையா, வருத்தமே இல்லையா? பசங்களை கூப்பிடலாம் சார். கூப்பிடலாம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க? 10th என் பேர். காலேஜ் 12th முடிச்சிருக்கேன். நீங்க? ஜெயவர்மன் 12th. இப்போ எல்லாருமே உங்க அப்பா பத்தி சொல்றாங்க, எளிமையா வாழ்றாரு, எம்எல்ஏவா இருந்தா கூட வந்து ஒரு குடிசை வீட்டில் வாழ்றாருன்றது. உங்களுக்கு அதில் வாழும் போது ஒரு சிரமங்கள் இருக்கும், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எதுவும் இதே போதும் தான். நாங்கள் படித்து பெரிய நாங்கள் வீடு கட்டிப்போம். அப்பாட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல? இல்லை. காலேஜில் இல்லை ஸ்கூலில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வீடெலாம் கட்டியிருப்பீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இந்த வீட்டில் இருந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்படியா? தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. நாங்கள் சொல்லுவோம். அதை கேட்கும்போது எப்படி இருக்கு? நாங்கள் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் சொல்றது இல்லை. உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு அதெல்லாம் இந்த குடிசை வீடே போதுமானதா? உங்களுடைய கனவு என்னவா இருக்கு? நீங்கள் படித்து என்ன அடுத்த கட்டத்துக்கு போகணும்? MBBS போகணும். இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு இப்போ உங்கள் ஊர்லேயே அவங்க உறவினர்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க? சார் எப்படி பார்க்குறாங்க, உங்களை எப்படி பார்க்குறாங்க? இந்த 4 வருஷம் அனுபவம் எப்படி இருக்கு?
எம்எல்ஏ ஆனதும் கொஞ்சம் எல்லாரும் இதாக தான் கேட்குறாங்க. எம்எல்ஏ மனைவி வந்திருக்காங்க அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. ஆமாம், சாதாரணமாக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இதே இப்போ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் ரொம்ப பாசமாக வருவாங்க, அவங்களே காசு கொடுப்பாங்க. இப்போ அண்ணன் கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க. அது கொடுக்க முடியலன்னு நீங்க ஆமா. வருத்தப்படுறீங்களா? ஆமாம், அவங்க வாங்குறது இந்த விசேஷங்களுக்கு செய்யறதுக்கு தான் இதாக இருக்கு. இல்ல இப்போ அக்கா தங்கை அம்மா சொன்ன மாதிரி அக்கா தங்கைகள்லாம் வந்து முன்னாடி அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க, இப்பயும் நான் வந்து அண்ணனுக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குல்ல, அதுக்கு உங்களுக்கு உறுத்தலா இருக்கா? இல்ல ஆமா ஆமா கஷ்டம்தான், கொடுக்க முடியல, திரும்பி எதுவும் செய்ய முடியல. ஏன் இப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு 1,00,000 வந்து சம்பளம் கிடைக்குது, அதுல இருந்து கொடுக்கலாம்ல? 1,00,000 நாங்கள் டீசல் போட்டு கார் வாடகை, காரு செலவு, அப்புறம் இந்த என்ன கார் சொந்தமா வச்சிருக்கீங்களா? கார் சொந்தம் இல்லை, நான் வாங்கி தான் எனக்கு நான் ஒருத்தர் நண்பர் மூலமாக தான் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். நண்பரோட கார் கார் தான் அவங்களே என்கிட்ட கொடுத்துட்டாங்க வச்சுக்க சொல்லி. அது அவங்க பேரில் தான் இருக்கும், ஆனால் கொடுத்துட்டாங்க. சும்மா இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கிறது எல்லாம் ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டானே கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் சும்மா ஒரு இது கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டேன் காரை. சொந்தமாக தான் இருக்குது, அது ஒரு பொலீரோ ஒன்று இருக்குது, சொந்தமாக தான் இருக்கும். சொந்தமாக நானே பயன்படுத்திக்கிட்டேன் தான். அதுக்கு டீசல் போடுவோம், என்ன விசேஷங்களுக்கு போகிறது, அதுக்கு தான் எங்களுக்கு சரியா இருக்கு சார். அந்த மக்கள் பணிகளுக்கே மொத்த செலவும் சரியாயிடும். சரியாயிருது. சரியா அதை தாண்டி குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் கூட அதிகமா கொடுக்க முடியல. கொடுப்போம் என்ன தேவை, அன்றாட செலவினங்களுக்கு என்னவோ அதை நான் சரி சொன்னாங்களே 200 ரூபாய், அதான் அதை சரி பண்ணிக்கும். ஒன்றும் குறையில்லாம அன்றாட வீட்டுக்கு தேவை வாங்கி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு தேவை. சேமிப்பெல்லாம் எதுவும் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ என்ன சொன்னீங்க? இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஏதாவது சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்போ உங்கள்கிட்ட அப்போ எவ்வளோ பவுண்ட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நகை வச்சிருக்கீங்க? அதேதான் இருக்கு. அதேதான். ஒன்றும் வாங்கல. உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ இன்னும் வாங்கணும், இப்போ பெண்களுக்கு இப்போ பொதுவாக வந்து வேற ஆடம்பரம் கூட நகை வாங்கணும் அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி கூட உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. நம்ம வாங்கி கொடுக்க முடியல, அப்படியே இருந்தாலும் முடியல. உங்களுக்கு கொஞ்சம் குற்றம் உணர்ச்சி அப்போ என்ன பாப்பா இருக்குது, இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இன்னும் காலேஜ் முடிச்ச பிறகு திருமணம் பண்ணி கொடுக்கணும். அதை எப்படி சரி பண்ணுறது? நம்ம வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு ஒன்று கல்வியை கொடுத்துட்டா போறோம்னு நானும் ஒரு முயற்சி பண்ணி கல்விக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த இது மாதிரி விஷயங்கள் பண்ண முடியல. அதுக்கு சில நம்பிக்கை ஏற்படுத்தணும்ல. நாங்கள் அப்பாவோட சீதனமாக கொடுக்கணும், அம்மாவோட சீதனமாக கொடுக்கணும், இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிறது தானே, அதை செய்யணும். அந்த ஒரு பெரிய கவலை இருக்குதுங்க. அதனால சீதனம் வரதட்சணை ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு. வரதட்சணை இல்லைங்க, சீதனமாக கொடுக்குறது. என் பிள்ளைக்கு கொடுத்து நாங்கள் அனுப்பி வச்சு சந்தோஷமா இருக்கணும், பயப்படாத, நம்பிக்கையா இருக்கலாம், ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது தானே. இப்போ வரையுமே எதுவுமே சேர்க்க முடியல சார். ஒரு பவுன் கூட சேர்க்க முடியல. ஒரு பவுன் கூட எங்க அம்மாட்ட, எங்க வீட்டுல ஏற்கனவே இருந்த நகைகள் தான் இருக்குது. அம்மாவே கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவே ஒரு நகை எடுத்து கேட்டுச்சு, இன்னும் கொடுக்க முடியலைங்க. அப்படியா? வருத்தம் ஆயிட்டேங்க. என்ன செயின் கேக்குறாங்க? இல்ல காதுக்கு தோடு. வேற என்னென்ன அம்மாவுக்கு வேற என்னென்னலாம் நீங்க செய்வீங்க? அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகளை வந்து பூர்த்தி பண்ணுங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் இயல்பான வாழ்க்கை தான் எங்களுக்கு. இன்னும் கடந்து வந்திருக்கிற வாதை எங்களுக்கு ஒன்றும் அதெல்லாம் தெரியாதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை பார்த்தாலும் தெரியும், இப்படியே தான் நாங்கள் சாப்பிடுவோம், போடுவோம், இருக்கிற இடத்துல வாழ்ந்துவோம், அவ்வளோதான். பெருசாக வாழ்கிறதுக்கான நாங்கள் ஒருத்தர் இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த வாழ்க்கையே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ரொம்ப சாதாரண குடும்பம் தானே. போக்குவரத்துலாம் கூட காலைல கேட்டேன், பைக்லயே தான் போயிட்டு வருவாரு. நீங்க கார் இருந்தா கூட கார் எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. காலையிலே பைக்ல ஒரு 4 ரவுண்டு போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு வந்துருவாரு. யாராவது ஒருத்தவங்க கையெழுத்து கேட்டா அங்கேயே இருங்க வர்றேன்னு சொல்லி அங்க போய் கையெழுத்து போட்டு பைக்லயே தான் போய் அதெல்லாம் போய் பைக் எனக்கு நல்ல கால நேரத்தில் நாங்கள் ஒரு ரவுண்டு ஒரு 10 மணிக்குள்ள ஒரு சில வேலை பார்த்துருவோங்க. அப்புறம் அதுக்கு பிறகு வெளியூர் போகும்போது எங்கள் காரில் போவோம், அப்படியே வேலைகள் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் உங்களோட சம்பாத்தியத்தில் நீங்கள் வாங்கின விஷயம் அப்படின்னு நீங்கள் வாங்கின பொருள் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை, உங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்லையா? இல்லைங்க, சம்பாத்தியத்திலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த நமக்கு ஒரு கார் வச்சுருக்கோம்ல, அது நாங்கள் கொஞ்சம் டியூ கட்டணும், அதில் கொஞ்சம் கடன் போட்டு கொஞ்சம் டியூ கட்டணும். நண்பர் கொடுத்ததுன்னு சொன்னீங்க. அதான் அதில் அவர் வாங்கின இது, அவர் கடன் வச்சுட்டு இருந்தார்ல, அது பேலன்ஸ் இருந்தது. ஆமாம், நீ கட்டிக்கங்கன்னாரு. சரி, அதை வச்சு நான் கட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ உங்கள் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு கேட்டு வாங்கி கொடுத்துருக்காங்களா? இதுவரையும் இல்லை, புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் கேட்டீங்க, வேற எதுவும் கேட்கல? எத்தனை புடவைகள் எடுத்து கொடுத்துருப்பாங்க? எடுத்து கொடுப்பாங்க, தீபாவளிக்கு, கல்யாண நாள்.
அது மட்டும் தான். இதுதான் உங்களுடைய கிச்சன் ஏரியாவா? ஆமாம். கேஸ் அடுப்பு, விறகடுப்புலாம் பயன்படுத்துவீங்களா இல்லை கேஸ் அடுப்பு தான்? விறகு அடுப்பு பயன்படுத்துவேன். ஆ, அதில் சாதம் வடிச்சுக்குவேன், மற்றது இதில் செஞ்சுக்குவேன். இதுதான். இந்த இடம் போதுமானதாக இருக்கும். ஃபுல்லாக இங்கே தான் இருப்பீங்க. ஆமாம். ஆடு மாடுகள்லாம் வச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஆடு மாடுகள்லாம் இருக்கு? என்ன அதை யாரை பராமரிச்சுக்கிறாங்க? அதை நான் தான் பார்த்துக்கிறேன். ம், என்னென்ன 2 இருக்கு? மாடு இருக்கு, ம் 3 ஆடு வச்சிருக்கிறேன், கோழி நிற்கிது. ம் அதை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம். இப்போ 100 நாள் வேலைக்கும் போகிற சொல்லிங்க, ஆடு மாடு எப்படி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிப்பீங்களா எப்படி? இது வீட்டிலே கட்டி பிள்ளைலாம் வச்சுட்டு 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்துட்டு போவோம். பார்த்துட்டு போவீங்க. உங்கள் கணவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்துல அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அவங்க கோவப்பட மாட்டாங்க, எதுக்குமே? அன்பா நடந்துக்குவாங்க. ம். அவங்களுக்கு பிடிக்காத விஷயம், ஏன்டா இவர் இப்படி பண்றாருன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லை, ம். அதான் வாழ்க்கைன்னு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கோவப்படுறதுல எனக்கு அதெல்லாம் கிடையாது. எந்த பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க உங்க கணவரை வந்து இப்ப மக்கள் பணி செய்யறாரு? அதே அவங்களுக்கு எல்லாம் ஆயிட்டு, ம்? அதிலே இவங்க முழு நேரமும் அதிலே இருக்கிறதுனால அதை கேட்டு சண்டை போடாம அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு எல்லாம் சொன்னாங்க. கல்யாணம் பண்றப்போ ஆரம்பத்துல இருந்து சொன்னாங்க ம். அவங்க வந்து அரசியல் தான் அப்படின்னு. ம். அதனால நான் இல்ல, அரசியல் புரிஞ்சுக்க முடியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் போய் போய் நல்ல விஷயங்கள் செய்றீங்க. நம்ம வீட்டை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், நம்ம வீடை வந்து மாத்தி கட்டணும், அப்படிலாம் வந்து ஒரு கோவம் வருதா உங்களுக்கு? இருக்கு, இருந்தாலும் அவங்க செஞ்சிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில நான் கோவப்படுறேன். எனக்கே ஒரு நாள் பண்ணிடுவாரு ஆமா. அப்படின்னு. சார், இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். இப்போ அரசியல் பற்றி பேசலாம். எப்படி நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்க? என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நீங்கள் கலந்துருக்கீங்க? இது எங்கள் ஊரே முதல்ல அரசியல் ஊர் சார். ம். இந்த பகுதி நம்முடைய கீழத்தஞ்சை மாவட்டங்கிறது ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எல்லாம் பட்டியலின மக்கள் நிரம்ப வாழ்கிற பகுதி இந்த பகுதி. அதில் எல்லாம் நில சுவார்ந்தார்களுக்கு, குறிப்பாக அந்த மடாதிபதிகளுக்கு, பெரும் நில பண்ணையார்களுக்கு அடிமையாக தான் இந்த மக்கள்லாம் விவசாய கூலி தொழிலாளியாக தான் பெரும்பான்மையாக இருந்தாங்க. அவர்களுடைய உரிமையை மீட்டெடுத்தது இந்த செங்கோடி இயக்கம் தான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட செல்வாக்குமிக்க அமைப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. அப்படி செல்வாக்குமிக்க அமைப்பாக இந்த பகுதியில் இருந்த கிராமங்களில் எங்களுடைய கிராமமும் ஒரு முதன்மையான கிராமம். இப்போ எங்கள் ஊரே கம்யூனிஸ்டுகள் தான், இப்போயும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த ஊரில் தான் நானும் இருந்தேன். எங்கள் அப்பாவெல்லாம் கூலி வேலைக்கு போகிறவங்க தான். நானும் படிக்கிற காலத்தில் நேரம் கிடைக்கிற போது நானும் எங்கள் அப்பாவோட கூலி வேலைக்கெல்லாம் போயிருக்கேங்க சார். அப்புறம் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து நாங்கள் அமைப்பாக செயல்படுவோம். எங்கள் ஊர் ஒரு அமைப்பாக செயல்படும். இந்த அமைப்பு இந்த ஊரில் இருக்கிற நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஊராக தான் கூடி பேசி தான் முடிவெடுப்போம் எல்லாத்துக்கும். இப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு வழிகாட்டுறது கட்சியினுடைய தலைவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தலைவர்கள் வருவாங்க, அவங்க தான் இருந்து வழிகாட்டுவாங்க. அப்போ அந்த இயக்கத்தில் அதனுடைய செயல்பாட்டில் என்னால் ஈர்க்கப்பட்டு தான் நானும் இந்த கட்சியில் இயல்பாகவே இங்கே அரசியல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துருச்சு. புரியுது. ஆமாம். ஆனால் தனிப்பட்ட சம்பவங்களாக உங்களை பாதித்த சம்பவங்கள், இங்கே இருக்கிற ஒடுக்குமுறையாக இருக்கலாம், இங்கே இருக்க பிரச்சனைகளாக இருக்கலாம், தனிப்பட்ட வகையில் உங்களுடைய இளமை காலங்களில் உங்களை தாக்கத்தை ஏற்படுத்த சம்பவங்கள் அது மாதிரி தான் இருக்குது? அது மாதிரி இல்லைங்க. அதுக்கு முன்னாடியே எங்கள் ஊர் விடுதலை எல்லாம் அடைஞ்சிருச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் ரொம்ப தீவிரமாக போராடி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் கட்சி அரசியலில் நாங்கள்லாம் இங்கே கிராமத்தில், நான் கிராமத்தில் செயலாளராக இருந்தேன். இந்த ஊர் கிராமத்தினுடைய செயலாளராக இருந்து இந்த இந்த ஊரில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தலையிடுவோம். அப்போ என்னை கண்காணித்து தான் மேலேருந்து வந்தவங்கலாம் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, நீங்கள் கட்சி தலைமையில் வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றங்கிற இளைஞர் அமைப்பில் நான் செயல்பட்டேன். நான் கல்லூரியில் படிக்கிற போதும் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போதும் மாணவர் பெருமன்றத்தில் செயல்பட்டுருக்கேன். அந்த அடிப்படையில் தான் இங்கே நான் கிராமத்தில் வந்து செயல்பட்ட போது என்னுடைய செயல்பாடெல்லாம் பார்த்துட்டு என்னை இளைஞர் பெருமன்றத்தில் ஒன்றிய செயலாளராக, கோட்டூர் ஒன்றிய செயலாளராக என்னை நியமித்தாங்க. அப்புறம் அது ஒரு ஒன்றிய அளவில் நான் இளைஞர்களுக்கான பிரச்சனைகள், இளைஞர்களுக்கான கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் வந்து நிறைய இயக்கங்கள் நடத்தியிருக்கோம். அந்த இயக்கத்தின் அடிப்படையில் அதில் நல்லா செயல்பட்டதன் அடிப்படையில் அப்படியே என்னை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒன்றிய செயலாளராக என்னை அப்படியே அதில் ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறேன். அப்படி வரும்போது நான் நிறைய போராட்டங்கள், இயக்கங்கள் அதில் தலையிட்டிருக்கிறேன். விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகளுக்கான கோரிக்கை, காவிரி நதிநீர் பிரச்சனை,
இந்த மனித செங்கிலி போராட்டம், இன்னும் பல போராட்டங்கள் இயக்கங்கள் எல்லாம் நான் நிறைய முன்னெடுத்திருக்கீங்க. முன்னெடுத்துருக்கிறோம், தலைமையேற்றிருக்கிறோம், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அழைச்சிட்டு போயிருக்கோம். இதெல்லாம் அப்புறம் இப்படி எங்கள் வாழ்வியலே அப்படியே அரசியல் பணி அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கும்போது எம்எல்ஏ சீட்டுன்றது எதிர்பார்த்தீங்களா? எம்எல்ஏ சீட்டுங்கிறது கட்சியில் கொடுத்தது தாங்க, என் செயல்பாடை பார்த்து கொடுத்தது. இல்லை எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? எதிர்பார்க்கல, எங்கள் கட்சியில் எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி சிஸ்டமும் எங்கள் கட்சியில் கிடையாது. ஒரு வேலை செய்கிற ஊழியர்களுக்கு யாரை முதன்மைப்படுத்தலாம், யாரை தேர்வு பண்ணணும்னு எங்களுக்கு கட்சி அமைப்பு ரீதியாக தாங்க, அமைப்பு தாங்க வழிகாட்டும். அந்த அடிப்படையில் அமைப்பு ரீதியாக கூடி பேசும்போது என்னை முன்மொழிஞ்சாங்க, கட்சியிலேயே மேலேயே ஒரு மனு தான் தேர்வு பண்ணாங்க. இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு முடிய போகுது. இந்த எம்எல்ஏ வாழ்க்கைன்றது எப்படி இருந்தது உங்களுக்கு? எம்எல்ஏ வாழ்க்கை நான் கட்சியில் அரசியல் கட்சியில் இருக்கும்போது எங்கள் கட்சி மட்டும் கட்சி ஊழியர்கள், கட்சியோட தொண்டர்கள், அவர்களுடைய செயல்பாடு, பொதுவான கோரிக்கைகள், எல்லாருடைய கோரிக்கைகளையும் எடுப்போம். பெரிய பொறுப்பு என்பது குறைச்சலாக தெரிஞ்சது. ஆனால் இப்போ எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு எனக்கான பொறுப்புகள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு நாளும் இந்த பொறுப்பை ஒரு நாளும் நான் நினைக்கிற போதெல்லாம், தூங்கி எழுந்திருக்கிற போதெல்லாம் ஒரு அச்சத்தோடு தான் எழுந்திருக்கணும். இன்னைய பிரச்சனைகள் மக்களுக்கு எதுலேயும் குறை இல்லாமல் செய்யணும், யார்ட்டையும் எந்த கெட்ட பேரும் எடுத்துடக்கூடாது, இது மாதிரி மக்களுக்கான கோரிக்கைகள்லாம் நான் உடனே தீர்வு காணணும் அப்படிங்கிற அரசு அதிகாரிகள் உங்கள்கிட்ட எல்லாம் தொடர்பு கொள்ளும்போது, கோரிக்கைகளை சொல்லும்போது, அரசு இயந்திரத்தோட குறிப்பாக அமைச்சர்கள், முதலமைச்சர் இவங்களெல்லாம் சந்தித்து சொல்கிற போது இந்த பணிகள்லாம் எங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அப்புறம் மக்களோட அன்றாட ஊருக்குள்ளே போகும்போது இருக்கிற பிரச்சனைகள், ஆமாம், இதெல்லாம் சரி பண்ணுறது எங்களுக்கு நேரம் இதுதான் சரியாக இருக்குது. நீங்கள் மக்களோட இயல்பாக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம், அப்படி இருந்தும் நீங்கள் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளாக இன்னும் இருக்கா அந்த 5 ஆண்டுகளில்? 5 ஆண்டுகளில் இருக்குங்க. என்ன எங்கள் பகுதியில் என்ன இருக்கும், எங்கள் தொகுதியில் நிரம்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய கல்லூரி உயர்கல்வி படிச்சுட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பெண்கள் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ அதில் நிறைய பாதிக்கப்படுற பெண்கள் இருக்காங்க, கணவனை இழந்தவர்கள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டோர் இருக்காங்க, வறுமையில் ரொம்ப வறிய நிலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, அதே போல் இளைஞர்கள் இருக்காங்க. எல்லாம் உள்ளூரில் வேலை இல்லாததுனால, இங்கே வெறும் முழுக்க விவசாயம் சார்ந்திருக்கிற போது தான் வேலை இல்லாத காரணத்தினால அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரே கோரிக்கை, அரசு வேலையை உறுதிப்படுத்தி கொடுக்குறாரு. எம்எல்ஏட்ட சொல்லி, எம்எல்ஏ சொன்னால் கொடுப்பாங்க, எம்எல்ஏ ரெக்கமெண்ட் பண்ணார்னா எங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குங்க. அதை நிவர்த்தி செய்ய முடியல, அது நாங்கள் செய்ய முடியாது. ஏன்னா மேக்சிமம் எல்லாம் தேர்வு ஆணையத்தின் மூலமாக வேலை வாய்ப்புகள் வருது. அப்படியே வருகிற கடைநிலை வேலைகளும் நம்ம சொல்லி அது பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நிறைய கொடுக்குறோம், அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம், அது சிபாரிசுகள் நிறைய கொடுக்குறோம், ஆனால் சிலது கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது ஒரு பெரிய மனக்குமுறல் எனக்கு இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ இடையில வந்த புதுசுலேயே 2021 ஒரு தனியாகவே நம்மளே ஒரு கோச்சிங் சென்டர், இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகிற வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதுகிற டிஎன்பிஎஸ்சி போகிறது, யூபிஎஸ்சி போகிற இதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் நாங்கள் நடத்துகிறோம் சார். நீங்கள் நடத்துறீங்க சார்? சொந்த செலவில் இலவசமாக பிள்ளைங்களை படிக்க சொல்கிறேன் சார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 75 பிள்ளைங்க வர்றாங்க. அதில் கொஞ்சம் பேர் வேலைக்கு போயிருக்காங்க சார். ஒரு 10 பேருக்கு மேலே அரசு வேலைக்கு போயிட்டாங்க, வணிக வரித்துறையில் போயிருக்காங்க, கிராம நிர்வாக அலுவலராக போயிருக்காங்க, ஃபிஷரிஸில் போயிருக்காங்க, இன்னும் பல துறைகளில் போயிருக்காங்க சார். இந்த தாக்கத்தில் தான் சார் அது மாதிரி செஞ்சுடலாம், அதை ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறாங்க சார். ஆனால் மக்களோட இயல்பான எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, எம்எல்ஏ சொல்லிட்டாருன்னா ஒரு வேலை கிடைச்சிடும், ஒரு லெட்டர் கொடுத்தாருன்னா வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க சார். அந்த சிஸ்டம் இப்போ இல்லைங்க, அதுதான் ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு பெரிய குறைகள் மக்கள்கிட்ட இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் செயல்படுத்தின இப்போ நிறைய வாக்குறுதிகளாக கொடுத்துருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளாக இருக்கும், அதை சார்ந்து என்ன வேலை? அதெல்லாம் ஓரளவுக்கு நெருக்கி நாங்கள் முதலமைச்சர் நேரடியாக கவனத்துக்கு நான் கொண்டு போயிருக்கேன் சார். இந்த அரசு ஒரு கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் அது என்னை போன்ற எம்எல்ஏக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க சார். ரொம்ப காலமாக, நீண்ட காலமாக கோரிக்கையாக பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்த திருத்துறைப்பூண்டி புறவழி சாலை திட்டம் 1 ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க சார், 26 கோடி ரூபாயில். அது வேலை முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வந்துட்டு, அடுத்தது புறவழி சாலை திட்டம் திருத்துறைப்பூண்டியிலே 2 அறிவிச்சிருக்காங்க சார். அதுக்கு நில எடுப்பு பணிக்காக ஒரு 11 கோடி ரூபா, 12 கோடி ரூபா அளவில் நிதி ஒதுக்கியிருக்காங்க சார். அதற்கான முதல் கட்ட பணி, நிலம் எடுக்கிற பணி இப்போ திருத்துறைப்பூண்டியில் நடக்குது. அது வந்து திருத்துறைப்பூண்டி நகரத்தினுடைய மிக முக்கியமான பணியில் அது ஒரு முக்கிய பணி சார். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு சார். அதே போல் திருத்துறைப்பூண்டியில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது சார். அதில் வந்து கிட்டத்தட்ட புறநோயாளிகள், அன்றாட ஓபி பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து போகிற இடம் சார். ஒரு உள்நோயாளியாக அங்கே பெட்டு இருக்கிறதே ஒரு 100 பேருக்கு மேலே
தங்கிக்குவாங்க சார், அரசு மருத்துவமனை. அது கொஞ்சம் மேம்படுத்தலை அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கைகள் இருந்துச்சு சார். அது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அது துறை அமைச்சரை சந்தித்து, அந்த துறையோட ஆணையரை சந்தித்து, செக்ரட்டரி எல்லாம் சந்தித்து, மருத்துவத்துறை சந்தித்து, அந்த துறையை சொல்லி முதலமைச்சருடைய நேரடியான கோரிக்கைகள்லாம் முதலமைச்சர்கிட்டையும் மனுவாக கொடுத்து சட்டமன்றத்துலேயும் குரல் எழுப்பி ஒரு முதல் கட்டமாக ஒரு 9 கோடி ரூபாய்க்கான அந்த மேம்படுத்துகிற பணிக்கு நிதி ஒதுக்கீடு கட்டடத்தோட உள்கட்டமைப்பு வசதியோட கொடுத்தாங்க சார். இப்போ அதே மருத்துவமனைக்கு இப்போ போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 6 கோடி ரூபாய்க்கு நம்ம அந்த தாய்சேய் மகப்பேறு மருத்துவமனை கட்டுவதற்கான அந்த நிதியும் ஒதுக்கி இருக்காங்க சார். அதே போல் இப்போ இந்த ரத்த வங்கி சேமிப்பு நிலையம் இங்கேயே வைக்கிறது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு ரத்தத்தை சேமிக்கிறது திருவாரூரில் தான் சார் இருந்தது. இங்கேருந்து போய் அது பண்ண வேண்டியிருந்தது. இப்போ அதெல்லாம் இப்போ இங்கேயே கொண்டு வந்தாச்சு. திருத்துறைப்பூண்டிலேயே அது 1 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டமைப்பில் அதையும் கொண்டு வந்துருக்கு சார். இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இதய நோய் வருது, ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் உடனடியாக போனால் அவங்களுக்கு நீங்கள் திருவாரூர் தான் போக வேண்டியது சார். இப்போ இங்கேயே ஒரு ஐசியூ இருக்குது திருத்துறைப்பூண்டியில், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு வந்து சார். இப்போ திருத்துறைப்பூண்டி மருத்துவமனை டெவலப்மெண்ட் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரசோட சொல்லி எல்லாத்தையும் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துருக்கு. நிறைய விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு கட்சி ரீதியாக ஒரு அமைப்பாக வேலை பார்க்கும்போது நீங்கள் அரசாங்கத்தோ இல்லை மக்கள் பிரச்சனைகளை ரொம்ப வீரியமாக நீங்கள் செயல்பட முடியும், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், மக்களுக்காக கிளம்பணும். ஆனால் எம்எல்ஏ ஆன பிறகு சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். அது மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கா? அந்த மனக்குறைகள்லாம் இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லைங்க சார். நாங்கள் எங்களுக்கு கட்சியில் தலைமையில் சொல்லியிருக்கிறது, எது மக்களுக்கு விரோதமாக எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் உடனடியாக சொல்லிடணும், அதில் வந்து சமரசம் கிடையாது. அப்படி தான் எங்கள் கட்சியில் எங்களுக்கு வலியுறுத்துவாங்க. நான் கட்சியோட அட்வைஸ் எங்களுக்கு அதுதாங்க. அதனால கட்சி நலன் கருதி கட்சிக்காக தாங்க நாங்கள் சில இதெல்லாம் உறுதிப்படுத்துவோம். மக்களுக்கு எது விரோதமாக இருக்கிறது, மக்களுக்கு எது தேவையில்லையோ அதில் உடனே நாங்கள் போய் ரியாக்ட் பண்ணுவோம் சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சார். இந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டு சார், நம்ம கொர்க்கைங்கிற ஒரு கிராமத்தில் 110 வீடு இதே போல் கிராமங்களாக இருக்குதுங்க. நான் அசம்பிளியிலே கேட்டேங்க, அது நீர்நிலையில் தெரியல, அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் ஏற்பாடு செஞ்சுட்டாவது அந்த வீட்டை அடிக்கலாம். நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுட்டு ஒரு கருணையோடு அதில் நம்ம வந்து தலையிட்டது செய்யணுன்னாங்க. நீதிமன்றம் உத்தரவு இருக்கிறதுனால அரசு தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எல்லாரும் 110 வீடையும் இடித்தாங்க சார். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான், நீதிமன்ற உத்தரவு தான், இருந்தாலும் சாமானிய மக்கள் அங்கே பாதிச்சிட்டாங்களேங்கிறதுக்காக நான் ஸ்பாட்டுக்கே போனேன் சார். அப்படி போனங்கிறதுனால என் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க. அதுக்காக எங்கே பாதிப்பு இருக்குதோ அது இதாக இருந்தாலும் மக்களுக்காக தான் சார் நிற்கிறோம். அதில் நாங்கள் அது மாதிரி போய் நின்றுருக்கேன் சார். அதில் சமரசம்லாம் செஞ்சுக்கல சார். சட்டம் வழக்கை எதிர்கொள்ளியிருக்கேன் சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மூலம் நிறைய வழக்குகள் எங்கள் மேலெல்லாம் இருக்குது சார். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். இப்போது வெளியிலிருந்து பார்க்கும்போது நீங்கள் எளிமையாக இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, இவர்கள் பிழைக்க தெரியாதவர், இவர் ஏமாளியாக இருக்கார் அப்படின்லாம் கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்களா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அது அவங்க சில பேர் அறியாமல் இல்லை, அவங்க புரிஞ்சுக்காமல் சொல்கிறாங்க. ஏமாளியே எல்லாம் இல்லைங்க, பிழைக்க தெரியாமல் எல்லாம் இல்லைங்க. ஒரு கம்யூனிஸ்டோட வாழ்வியல் முறைகளில் எங்களுக்கு முறைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் நீங்கள் வாழணுன்ட்டு. அப்போ இப்படித்தான் எங்களுடைய வாழ்வியலே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் வாழ்கிறோம். இது வருமானம், இது செலவினம், இப்படிக்குள்ளே தான் போகணும். அப்படி நாங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்குள்ளேயும் நாங்கள் போக மாட்டோம் சார். அப்படி போனால் நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும். அதனால நாங்கள் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. ஆமாங்க சார். அதனால நாங்கள் எங்களுடைய கம்யூனிஸ்ட்டுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற கட்சி தலைமை சொல்லியிருக்கிற அந்த வழிமுறையை பின்பற்றி நாங்கள் வாழ்கிறோம் சார். எங்களுக்கு அதில் வந்து அப்படியெல்லாம் யார் எது சொன்னாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. எங்களை அப்படி சொல்லவும் மாட்டாங்க சார். சரி, கம்யூனிஸ்ட்டுகள் இப்படி தான் இருக்காங்க, அவங்க இப்படி தான் வாழ்வாங்க அப்படின்னு தான் சார் சந்தோஷப்படுவோம். இப்போ நீங்கள் கம்யூனிசத்தில் இருக்கிறதுனால ஒரு இயல்பான எளிய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் வந்து எல்லா அரசியல்வாதிகளாலும் அப்படி இருக்க முடியல. இன்னொரு பக்கம் மக்களோட எதிர்பார்ப்பு நேர்மையான அரசியல் இருக்கணும், உண்மையான அரசியல்வாதிகள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எல்லாராலையும் சாத்தியம் நினைக்கிறீங்களா? அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சாத்தியம்தான் சார். அதான் ஏற்கனவே நான் சொன்னேனே, உங்களுக்கு அரசியலை இன்றைக்கி வந்து சந்தை அரசியலாக மாற்றத்தினுடைய விளைவு இன்றைக்கி அது தேவைப்படுது சார். அவங்களுக்கும் மக்களை சந்திக்கிறதுல, மக்களுடைய ஆதரவை பெறுறதுல சில முறைகள் அவங்க பின்பற்றுறாங்க சார். அந்த முறைகள் தவறுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் சார். இல்லை, அது மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனையா, அரசியல்வாதிகள்கிட்ட உள்ள பிரச்சனையா? அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் சார். ஏன்னா அவங்க எப்படியாவது வந்து அரசியல்வாதிகள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மக்கள் அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க சார். இன்னைக்கு தமிழக மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு நேர்மையான அரசியல், தூய்மையான அரசியல், ஒரு எளிமையான அரசியல்வாதி இருக்கணும், நம்ம அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.
இப்போ அது நிறைய பேர் அதை அப்படியான ஒரு அரசியல்வாதிகளை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கண் முன்னாடியே நம்ம ஊர்லயே இப்படியான ஒரு எம்எல்ஏவும் இருக்காரு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ அதற்கான மிகச்சிறந்த உதாரணமா மாரிமுத்து ஐயா அவர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அவர் கூட ட்ராவல் பண்ணி அவருடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய அரசியல் பயணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் இதன் மூலம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறேன். நன்றி சார். இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.